ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில். ரொம்ப கேரிங்காக இருக்கிற ஹஸ்பண்ட். பட் ஹஸ்பண்ட் மேலே டவுட் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுக்கல. அவங்களுக்கு தொடர்ந்து மொட்டை கெடுதாசி வருது. காலேஜ் டேஸில் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையனோட பேர் சொல்லி தான் லெட்டர் வருது. நிச்சயமாக அந்த லெட்டர் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த லெட்டர் வரது வந்து இந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுக்கறதே என்னோட ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு தடவை கூட அவர் பிரித்து பார்க்கல. பட் இருந்தாலுமே எனக்கு வந்து கஷ்டமாயின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். தொடர்ந்து அவரை வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ண ஆரம்பிச்சது தான் அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கிறது கண்டுபிடிச்சோம். நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே வந்து இவர் தான் போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி. மேம் வணக்கம். வணக்கம். பொதுவாகவே வந்துட்டு ரெண்டு இடத்துல வந்து லேடிஸ்க்கா இருக்கட்டும் ஜென்ஸுக்கா இருக்கட்டும் கூட டவுட் வரும். என்னன்னா ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி விலகி 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 போற ஒரு ஃபேமிலி சிச்சுவேஷன்லையும் வந்து டவுட் வரும். அதே போல ரொம்ப வந்து நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி நெருக்கமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி வந்த ஒரு ஃபேமிலிக்குள்ள இருக்கிற அந்த டவுட்டால உங்களுக்கு ஏதாவது கேசஸ் வந்திருக்கா? அது ஒரு என்னடா ஏதாவது பெரிய இஷ்யூஸஸ் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கேஸா கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா? நீங்க டிடெக்டிவ் பண்ணிருக்கீங்க? அதாவது நெருக்கமா இருக்காங்க அப்படிங்கும்போது பெண்களே எப்படின்னா சீக்கிரமா நம்ம ரொம்ப வீக்கானது எதுனா யாராச்சும் வந்து ரொம்ப நம்மகிட்ட பாசமா இருக்காங்கன்னா ஏமாந்துதான் போவோம். நம்ம வந்து சந்தேகப்பட மாட்டோம். ஆனா எனக்கு வந்து ஒரு கேஸ்ல வந்து ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பயங்கரமாக லவ்வாக இருப்பார், பயங்கர க்ளோஸாக இருப்பார். எந்த ஒரு விஷயம்னாலுமே வந்து என்கரேஜ் பண்ணி இது பண்ணு அது பண்ணு அப்படி சொல்லிட்டு எதுக்குமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எல்லா இதுலேயுமே ரொம்ப ஃப்ரீயாக பயங்கர ஜாலியாக இருக்கிற டைப், ரொம்ப கேரிங்காக இருக்கிற ஹஸ்பண்ட். பட் ஹஸ்பண்ட் மேலே டவுட் வந்து எங்கிட்ட கேஸ் கொடுக்கல. அவங்க வந்து அவங்களுக்கு தொடர்ந்து மொட்டை கெடுதாசி வருது. அந்த அந்த பொண்ணு கூட வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸாக பழக்கம் இருந்த மாதிரியும், இன்னும் என்னால் மறக்கவே முடியல, நம்ம இப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி என்னென்னமோலாம் எனக்கு வருது. பட் அந்த மாதிரி எதுவுமே உண்மையே கிடையாது. ஸோ ரொம்ப மோசமாக நான் வந்து ஒரு காலேஜ் டேஸில் வந்து ஒரு பையனை லவ் பண்ணேன். அந்த பையனோட பேர் சொல்லி தான் லெட்டர் வருது. நிச்சயமாக அந்த லெட்டர் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவன் வந்து அப்ராடில் செட்டில் ஆகிட்டான். எங்களோட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நாங்கள் காலேஜ் படிக்கும் போதே எங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு. எந்த ஒரு இதுவுமே அந்த மாதிரி பையனும் கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரி வர்றதுக்கு. இன்னொன்று அந்த லெட்டரில் வர விஷயங்கள் எதுவுமே உண்மையாக இல்லை. சப்போஸ் நாங்கள் லவ் பண்ணும் போது இருந்த அந்த விஷயங்கள் ஏதாவது சம்மந்தமாக வந்திருந்தா கூட ஒரு டவுட் வரும் எனக்கு. ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது யார் பண்ணுறாங்க என்னன்னே சொல்லி தெரியல. எனக்கு இது ரொம்ப பயங்கர மன உளைச்சலாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தாங்க, கேஸ் கொடுத்தாங்க. அது வர்றது வந்து அவங்களுக்கு மட்டும் தெரியுமா அல்லது அவங்க வீட்டில் அவங்க ஹஸ்பண்டுக்கு? அதுதான் சொல்ல வரேன் நான். ஸோ கேஸ் அப்படி கொடுத்தாங்க. கொடுக்கும்போது ஓகே, இந்த எந்த அட்ரஸ்க்கு வருது, இப்போ உங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டு அட்ரஸ்க்கு வருதா, இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான். இந்த லெட்டர் வரது வந்து இந்த லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறதே என்னோட ஹஸ்பண்ட் தான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ரெகுலராக போஸ்டல் இதில் தான் வருது. அதில் வந்து எங்கே அந்த ஃப்ரம் எதுவுமே வந்து எங்கேருந்து வருது அந்த மாதிரி எதுவுமே தெரியல. அந்த லெட்டர் அதுவும் ஒரு மொட்டை கெடுதாசி. பட் அந்த லெட்டர் வரும்போதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து அது பிரித்து பார்க்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யூஸ்ஃபுல்லாக வந்து எங்கள் ரெண்டுத்துக்குள்ளே வந்து எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இருக்காது. எதுனாலும் சரி, அவருக்கு வர விஷயங்கள், அவருக்கு நிறைய கொரியர் வரும், அவருக்கு ஏதாச்சும் போஸ்டரில் எது வந்தாலும் நான் பார்க்குறதோ இல்லை எனக்கு வர்றது, எனக்கு அந்த மாதிரி வராது. வந்தாலுமே அது எங்களுக்குள்ளே எந்த ஒரு இது இருக்காது. நாங்கள் ஃபோன் கூட ஒரு பாஸ்வேர்டு வச்சுக்கிறதோ அந்த மாதிரி இல்லை. ரெண்டு பேருமே ரொம்ப இதாக தான் இருப்போம். ஆனால் இந்த லெட்டர் வரும்போதெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் வந்து எங்கிட்ட வந்து உனக்கு லெட்டர் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து அவர் கொடுக்குறாரு. இல்லைன்னா எனக்கு கண்ணுக்கு தெரிய மாதிரி உனக்கு லெட்டர் ஒன்று வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது ஒரு தடவை கூட அவர் பிரித்து பார்க்கல. நல்ல வேலை பிரித்து பார்க்கலைங்க மேடம். பட் இருந்தாலுமே எனக்கு வந்து கஷ்டமாயின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து நான் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எனக்கு இப்படி இந்த மாதிரிலாம் லெட்டர் வருது அப்படி இப்படினாலும் சொன்னேன். அவர் வந்துட்டு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, நீ அதை பற்றியெல்லாம் நீ கவலையப்படாத, நீ எதுக்கு கவலைப்படுற, இது யாரோ என்னமோ பண்ணுறாங்க, உன்னோட அந்த பழைய லவர் கூட வந்து வேணும்னே உனக்கு ஏதாவது பண்ணுறானா இருக்கும், இதை பற்றி கவலையப்படாதன்னு சொல்லிட்டு என்னை பயங்கரமாக அவர் தான் வந்து எனக்கு பயங்கர ஆறுதல் கொடுத்து
ஒரு துளி கூடி உன் மேல சந்தேகமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா எனக்கு ரொம்ப இது கவலையா இருக்கு. இது யாரு இவ்வளோ வருஷம் கழிச்சு எனக்கு யார் இப்படி பண்ணணும்? இப்படி பண்ற மாதிரி எனக்கு வந்து யாரும் எதிரியும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை. யாருக்காச்சும் நம்ம ஏதாச்சும் பண்ணிருப்போம், இதனால வேணும்னே பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. எங்களோட லவ் பிரேக்கப் கூட வந்து மியூச்சுவலா தான் ஆச்சு. நாங்க 2 பேருமே வந்து அது மியூச்சுவலா தான் போனோமே தவிர எங்களுக்குள்ள எந்த ஒரு சங்கடத்தோடயோ பிரேக்கப் ஆகல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. பட் ஆனால் இது யார் பண்றாங்க அப்படிங்கிறது இதா இருக்கு. நாங்கள் எங்களோட தோரணையில எல்லா மாதிரி கேட்டோம். சப்போஸ் வந்து அவங்களுக்கு கொழுந்தனார் இருக்காங்களா, இல்லைன்னா வந்து நாத்தனார், இல்லை வீட்டுக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, அவங்க யாராச்சும் வேணும்னே பண்றாங்களா, இல்லை உங்க ஃபேமிலி சைட்ல வந்து உங்களுக்கு பிடிக்காதவங்க யாராவது இருக்காங்களா, அந்த மாதிரி எல்லா மாதிரியும் கேட்டோம். அந்த மாதிரி அவங்க சொன்ன எந்த பதிலையுமே வந்து நாங்க சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. சரி பரவாயில்ல, தொடர்ந்து பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு நாங்க கேஸ் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சோம். அது எங்கிருந்து வருது அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டினியூ எல்லாமே போஸ்டல்ல தான் வருது. எல்லாமே பக்கா போஸ்டல்ல தான் வருது நமக்கு. சரி நாங்கள் அதை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறோம். போஸ்ட்மேன் கொண்டு வந்து இதில் போடுறது. ஸோ அது எங்கிருந்து வருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அந்த இந்த குறிப்பிட்ட இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து இது வருது அப்படிங்கிறது தெரியுது. பட் வந்து யாரு போட்டாங்க, எங்கிருந்து போடுறாங்க அப்படிங்கிறது நாங்கள் எங்களோட பலதரப்பட்ட என்கொயரியில அது எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல. எங்களுக்கு ஒரே ஒரு இது அவங்க சொன்னதுல ஒரே ஒரு விஷயம், எங்களுக்குள்ள எந்த ஒளிவும் மறைவும் இல்லை, நாங்கள் எல்லாமே ஓப்பனாக தான் இருப்போம். பட் நல்ல வேலைக்கு என்னோட ஹஸ்பண்ட் இந்த லெட்டர் என்னன்னு தெரியலைங்க மேடம், ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல, அவ்வளோ அசிங்கமா அதுல இருக்கு. ஆனா அவர் வந்து எங்கிட்ட வந்து உனக்கு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லி ரொம்ப டீசெண்டா கொடுத்தாரு. நான் தான் அதை பார்த்து நான் தான் வந்து அதுல இருக்க சில விஷயங்களை சொல்லவே முடியல. நான் தான் மேலோட்டமா எனக்கு தப்பா வருதுங்கிறத தான் சொன்னேன். அப்போ அவர் வந்து அது என்ன லெட்டர் எது இல்ல கண்டுபிடிக்கணும், யார் இப்படி போட்டிருப்பாங்கன்னு எங்க இது சம்பந்தமா ஒரு சின்ன டிஸ்கஷன் கூட பண்ணல. யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அதெல்லாம் கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு அவரு. அப்படின்னு சொன்னது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. அப்போ எல்லா விஷயத்திலும் ஓப்பனா இருக்கவங்க ஒரு லெட்டர் வந்து அது ஓப்பனா படிச்சு பார்ப்பாங்க தானே. ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் என்ன எழுதியிருக்காங்க, யாரா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில ஏன்னா ஒய்ஃபுக்கு அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அவங்க மன ரீதியா பாதிக்கப்படுறாங்கும் போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவருக்கு இருக்குதானே. ஸோ அதனால வந்து எங்களுக்கு ஒரு சந்தேகம், அவரை நம்ம ஃபுல்லா பார்ப்போம். ஏன்னா இது ஒரு மொட்டை கெடுதாசிங்கிறனால அவர் வந்து யாரோ ஆள் வச்சு போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேற யாராச்சும் தேர்ட் பர்சன்ட்ட கொடுத்து இந்த லெட்டர் போஸ்ட் பண்ணு அந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு, ஏன்னா ஏதோ ஒரு இதுல வந்து தெரிஞ்சிடும் அவர் மாட்டிப்பாருங்கிறனால இந்த மாதிரி விஷயத்த அவங்களே தான் பண்ணுவாங்க, எந்த ஒரு சாட்சியும் இல்லாம தான் பண்ணுவாங்கங்கிற ஒரு சந்தேகத்துல நாங்க அதுக்கு முன்னாடி சில பேரை நாங்க நோட் பண்ணி பார்த்தோம். ஸோ அவங்களாம் யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இவரு தான் எங்களோட கடைசி சாய்ஸ். இவர் வச்சு நாங்கள் பார்த்தோம். நாங்கள் சந்தேகப்பட்ட மாதிரியே வந்து இவர் தான் கரெக்டாக வந்து போஸ்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணி நார்மலாக ஒரு போஸ்டரில் வர மாதிரி. ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து கொரியர் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுற, போஸ்டல் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. இவர் அதை கண்டுபிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அது போஸ்டரில் போட்டு இவரே இது பண்ணுறது எல்லாமே நாங்கள் தொடர்ந்து பார்க்கும்போது தெரிய வந்துச்சு. இவரு ஏன் இது பண்றாரு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு அடுத்த கொஸ்டின். ஏன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்கிறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து ஒரு சின்ன பிரச்சனை கூட இல்லாம ஏன் அவர் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸை நாங்கள் இன்னும் ரொம்ப சீரியஸா பார்க்க ஆரம்பிச்சோம். ஏன்னா இந்த லெட்டர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல மட்டும்தான் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வீக்லி ஒன்ஸ், இப்போ டியூஸ்டேனா டியூஸ்டே அந்த மாதிரி தான். ஸோ அது வந்து அவர் ஒன்றா மண்டே போடணும், இல்லைன்னா சாட்டர்டே மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறனால அந்த குறிப்பிட்ட நாள் மட்டும்தான் நாங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தோம். அதில் தான் அது தெரிஞ்சுது. தொடர்ந்து அவரை வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ண ஆரம்பித்தோம். தான் அவருக்கு ஒரு அஃபேர் இருக்கிறது கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஸோ அவரோட அஃபேர் இருக்கிறது அதை மறைக்கிறதுக்கு நாளைக்கு ஏதாச்சும் கொஸ்டின் வந்தா, இல்லை அவரை பற்றி ஏதாச்சும் ஒரு சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் வரும்போது திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம், உனக்கு தானே இந்த மாதிரி வருது, இல்லை வந்து நான் அப்படி இல்லை, எல்லாம் பொய் சொல்றாங்க, இல்ல இவங்களுக்கே வந்து ஒரு கில்ட்டி ஃபீல், நம்ம ஹஸ்பண்ட் எந்த விதத்திலயும் சந்தேகப்படவே இல்லை, நம்மளுக்கு ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம எப்படி அவரை சந்தேகப்படுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பயங்கரமான ஒரு தந்திரத்தோட இதை பண்ண விஷயம் வந்து நாங்க கண்டுபிடிச்சோம். நிச்சயமா இப்போ 2 பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல வந்து இது அந்த லேடியால எப்படி எடுத்துக்க முடிஞ்சது, அதேதான் அந்த ஃபீல் எப்படி அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து சில கேஸ்ல வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிப்போர்ட் வந்து சொல்றதுக்கே நம்மளுக்கே ஒரு ரொம்ப இதா இருக்கும். அதுக்கு முன்னாடி அவங்களோட எப்படி நீங்க மென்டலி வந்து அவங்க தயார்படுத்தணும். ஆமா நிச்சயமா அதை தயார்படுத்த இதுக்கு எப்படி நீங்க அவங்கள வந்து சரி பண்ணீங்க? ஏன்னா இத்தனை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப வந்து அவர் மேல நம்பிக்கை ரொம்ப வந்து அந்யோன்யமா இருக்கிறாங்கன்றாங்க. இப்படி ஒரு விஷயத்த அவங்க ஹேண்டில் எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா நாளைக்கு அவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அதுவும் உங்களுக்கு மேல ஒரு பெரிய சிக்கலா போயிடும் இல்லையா? அப்ப அவங்கள எல்லாம் இந்த மாதிரி எந்த கேஸ் வந்து யாரு கொடுத்தாலுமே வந்து
என்னோட ஃபஸ்ட்டு வேலை வந்து அவங்க எந்த மாதிரி ஆளு, அவங்களுக்கு வந்து எல்லா மாதிரியான வந்து இப்போது ரிப்போர்ட் வந்து இப்படி வருது அப்படி, நம்மளுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எனக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பலதரப்பட்ட கேஸ் பார்க்குறோம். யாரையுமே வந்து இப்போது அவங்க உட்காரும் போதே வந்து என்னோட ஹஸ்பண்ட் அவ்வளோ நல்லவங்க, இவங்க அவ்வளோ நல்லவங்க அப்படிலாம் சொல்லும் போதும், இல்லை அவங்க இவங்க கெட்டவங்க இவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறதும் நாங்கள் அது எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதுக்கு உதாரணமாக சொல்கிறதுக்கு நிறைய கேஸ் இருக்கும், நிறைய என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது எல்லாமே சொல்லி நாங்கள் ஒரு கேஸ் இப்படி பார்த்தோம், ஆனால் அது இப்படி முடிஞ்சிச்சு, இதை இவங்க இப்படி ஹேண்டில் பண்ணாங்க, ஆக்சுவலாக அது அப்படி தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு அந்த கேஸ் கொண்டு வரவங்களோட அந்த கேஸோட தன்மையை பொறுத்து நம்ம அவங்கள்ட்ட கொஞ்சம் அது பேசி கொஞ்சம் சின்ன ஒரு சின்ன கவுன்சிலிங் மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ நீங்கள் அதை பார்க்குறது வந்து உங்களுக்கு இது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்குறீங்க. இது தெரியும் போது சப்போஸ் இவங்க நாங்களே வந்து ஒரு 4-5 பேரை ஆப்ஷன் கொடுத்தோம். சப்போஸ் இது இவங்க பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன மாதிரி எதை ஹேண்டில் பண்ணுவீங்க, இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் கேட்குறோம். இந்த மாதிரிலாம் கேட்போம். ஸோ அவங்க கேட்குறது வந்து அப்படியே நீங்கள் உண்மையாக எடுத்தானா அது அப்படியே எடுத்துப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்க வேறு எதுவும் தப்பான முடிவு எடுத்துட மாட்டாங்களான்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க. எடுக்காத மாதிரியான ஒரு அந்த கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கள்ட்ட பேசி கேஸ் ரிப்போர்ட் கொடுக்கும் போதும் அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அது சில நெகட்டிவாக வரும்போது ரொம்ப நம்பிக்கையாக இருக்கிறவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கும்போது எங்களோட இதில் இருந்துட்டு அவங்க மறுபடியும் இன்னும் பெருசாக பாதிக்கப்படக்கூடாது, பெருசாக ஏமாற்றப்படக்கூடாது, இல்லை அவரோட சுயநலத்துக்காக இந்த லேடியை இவங்களை வந்து அவர் ஏதாச்சும் ஃபியூச்சரில் எதுவும் பண்ணிடக்கூடாது, வேற எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது அவங்கள. ஏன்னா எத்தனையோ இடத்துல அவங்களே சூசைட் பண்ணுற மாதிரியான அவங்களுக்கு ஒரு டார்ச்சர் கொடுத்து ஒரு ஏன்னா என்ன நடக்குது நம்மளுக்கு, நம்ம ஒண்ணுமே பண்ணலையே, நம்மளுக்கு என்ன நடக்குது, யார் என்ன பண்றாங்கன்னு சொல்லி தெரியாம இருக்கிறதே அவங்க வந்து பயங்கரமான ஒரு மன உளைச்சலுக்கு கொண்டு போயிடும். அதுல அவங்க சைக்கலாஜிக்கலா பயங்கரமா அஃபெக்ட் ஆகி ஒரு பேஷண்டா மாறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது வந்து இதை இவங்க தான் பண்றாங்க, இவங்க இதனாலதான் ஏமாத்துறாங்க, பட் இது ஒன்றும் ஓகே, உங்களுக்கு இது கண்டுபிடிச்சிட்டீங்க, இதை நீங்க அப்படியே போய் அவங்க கிட்ட இதை சொல்லி கேட்டு அதனால இப்படி இது வரும்போது நீங்க இப்படி வெளியே வரலாம், இல்ல சொல்லாம கொடுப்பீங்களா? கண்டிப்பா. ஸோ நீங்க தந்திரமா இது இப்படி கூட ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்க வாழ்ற அந்த சூழ்நிலையை பொறுத்து, அவங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வாழ்றாங்க, அவங்க டிபெண்டா இருக்காங்களா, இல்ல அவங்களால தனியா அவங்களே பார்த்துக்க முடியுமா, அவங்க ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் எப்படிங்கிறத பொறுத்து என்னோட ரிப்போர்ட். நிச்சயம். அதாவது சில இதுல வந்து அம்மாக்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரியான அறிவுரை தெரிஞ்சிச்சுன்னா சில நேரத்தில் தெரியாத மாதிரி இது, சில நேரத்துல இதுக்கு வந்து இப்படியான விஷயங்கள்லாம் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய வந்து அறிவுரைகள்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரியான ஒரு பாயிண்ட்லயும் வந்து நீங்க சில விஷயங்களை செய்றீங்க அப்படின்னு கேட்கும்போது உண்மையிலுமே வந்து தேவை. ஆமா, ஏன்னா சில ரியாக்ட் பண்றதுனால நம்மளுக்கு என்ன அதுல யூஸ் இருக்கு அப்படிங்கறது யோசிக்கணும், பிராக்டிக்கலா திங்க் பண்ணும். சில கேஸ்ல வந்து என்னோட ஹஸ்பண்ட் தப்பு பண்றாரு, இது பண்றாரு, நான் அவருக்கு அது பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட மாட்டேன் அப்படி அப்படிங்கும்போது சரி ஓகே, நீங்க இதெல்லாம் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஹஸ்பண்டோட தேவையே எதுலையும் இருக்காதா, நீங்க அவரை விட்டு வெளியே பனிஷ்மெண்ட் நியாயமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இது இருக்கு. இல்ல சிலது அவங்களுக்கே தெரியாம பனிஷ்மெண்ட்டுங்கிறது இவங்க தந்திரமா பண்ற சில விஷயங்கள் இருக்கு, அப்படியும் வெளியே வர வைக்கலாம். அவர் அதுல இருந்து வெளியே வர வச்சு நம்ம வந்து அதை நம்ம பக்கம் கொண்டு வரதுக்கும் இல்ல அவங்கள திருத்துறதுக்கும் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒருத்தர் தப்பு பண்றாங்கிறதுல அந்த தப்பு வந்து அவங்க எதனால பண்றாங்க, எப்படி பண்றாங்க, அதை நம்ம எப்படி அதுல இருந்து வெளியே கொண்டு வர முடியுங்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை ஹேண்டில் பண்ண தெரியணும். ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கேஸ் பாக்குறது மட்டும் இல்லாம அதுக்கப்புறமா வந்து அவங்க அந்த கேஸை வந்து இப்படி ஹேண்டில் பண்ணணும், அதையெல்லாம் கடந்து அவங்க எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்குமே வந்து உங்களோட இந்த கவுன்சிலிங்கோ அது சார்ந்த விஷயங்கள்லாம் இருக்கு. நிச்சயமா இது ஒரு மனிதாபிமானமான ஒரு தேவையான ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த நேரத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. நன்றி. ஊடக வரலாற்றில் முதன்முறையாக IBC பக்தி விருதுகள் 2024 பிரம்மாண்ட பக்தி திருவிழா. அனுமதி இலவசம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இசைஞானி இளையராஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாக்கியுள்ள த்ரில்லர் திரைப்படம் ஸ்கூல் மே 23 முதல் திரையரங்குகளில்.